இந்த சின்ன ஜார்னால இந்த மிக்சியில இருக்கிற காயிலே போய்டும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது எப்படின்னா, இந்த ஜார்க்குள்ள ஒரு சின்ன காப்பர் புஷ் வரும். அது போயிடுச்சுன்னு சொன்னா அது வழியா தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிரும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம ஜார்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கிட்டு அதை எடுத்துட்டு போய் கரெக்டா மிக்சியில செட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பிளேடை கையை வச்சே 2-3 சுத்து சுத்திட்டு இப்போ நான் ஜாரை கலட்டுறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் மிக்சியுடைய மேல் பகுதியில கொஞ்சோண்டு தண்ணி லீக் ஆயிருக்கு. ஆனா இதுவே மிக்சி ஓடும்போது பார்த்தா தண்ணி நிறைய லீக் ஆகும். அந்த தண்ணி மிக்சிக்குள்ளேயே போய் காயில் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, ஜாருக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன காப்பர் புஷ்ஷை மாத்தணும். அதுக்காக நாம ஃபர்ஸ்ட் பிளேடு நம்ம கையை வெட்டாம இருக்கிறதுக்காக ஒரு துணியை வச்சு பிளேடை டைட்டா புடிச்சிக்கிட்டு அடியில இருக்கிற கப்ளரை ரைட் சைடு ரொட்டேட் பண்ணா அது ஈஸியா கலண்டுரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தனியா எடுத்துடலாம். இதுதான் நான் சொன்ன காப்பர் புஷ். இது எப்படி கலட்டணும்னா, ஜாரை அப்படியே திருப்பி போட்டுட்டு இது மாதிரி சாஃப்ட் மாதிரி ஏதாவது உங்க வீட்ல இருந்தா அதை கரெக்டா அந்த புஷ் மேல வச்சு ஹேமர் வச்சு 2 தட்டு தட்டினா ஈஸியா அந்த புஷ் வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு புஷ்ஷை போய் கடையில வாங்கிட்டு வந்து எப்படி நம்ம கலட்டணுமோ அதே மாதிரி அந்த புஷ் அந்த இடத்துல வச்சு திரும்பவும் ஹேமர் வச்சு அடிச்சிட்டா இப்ப பர்ஃபெக்ட்டா செட் ஆயிடும். இது புது புஷ்ங்கிறதுனால பிளேடுடைய ஷாஃப்ட் சரியா உள்ள போக மாட்டேங்குது. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபைல் எடுத்து அந்த புஷ்ஷை நல்லா ஃபைல் பண்ணிக்கிட்டா இப்ப ஈஸியாவே உள்ள போகும். கடைசியில அதே மாதிரி பிளேட துணியை வச்சு பிடிச்சிக்கிட்டு இப்ப கப்ளரை டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் கடைசியில இப்ப நான் திரும்பவும் தண்ணி ஊத்தி காட்டுறேன். இப்ப பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு டிராப் தண்ணி கூட லீக் ஆகவே இல்ல.